Dear student, 12th standard chapter 1 exercise 1.1 13 sum complete பண்ண போறோம். ஓகேவா? Sum number 13 given A equal to matrix of 1 minus 1 2 0, B equal to matrix of 3 minus 2 1 1 and C equal to 1 1 1 2 2. Okay, find a matrix X such that A X B equal to C ன்னு conditional form பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு நான் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, ABC மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் அண்ணன் நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க? AXB ஈக்குவல் டு C கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே சரி, ஓகே இப்போ சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நோட் பண்ணிட்டோம். AXB ஈக்குவல் டு C. இப்போ எக்ஸ் வேல்யூ தான் ஃபார்ம் பண்ண போறோம். A நான் ஆப்போசிட் போனா இன்வெர்ஸா மாறும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூனா இங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெர்ஸ் ஆகும், கன்வெர்ட் ஆகும். லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி விடாது, ஃபர்ஸ்ட் தான் அப்ளை பண்ணோம். இந்த சி வேல்யூ சென்டர் அப்படியே இருக்கும், இந்த பி ஆப்போசிட் லாஸ்ட் வரும். லாஸ்ட் இருக்குது, லாஸ்ட் நமக்கு பி இன்வெர்ஸ் வரும். ஏன் ரீசன் என்ன, நம்ம ஏவும் பி மல்டிப்ளை பண்ணாலும் பியும் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலா இருக்காது. ஏன் மல்டிபிகேஷன்ல அதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டா அங்க இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், செகண்ட் இருந்தா செகண்ட் தான் ஃபார்ம் ஆகும். அது கரெக்டா பண்ணோம், மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு வராது. ஓகே அதாவது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஏ வந்து இங்க போனா ஃபர்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் இருக்கும், அந்த சி வேல்யூ அப்படியே இருக்கும், பி வந்து லாஸ்ட் இருக்குது, லாஸ்ட் பி இன்வெர்ஸ் இருக்கும். ஓகே ஓகே ப்ராப்ளம். இப்போ நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுது, சி கொஸ்டின் இருக்குது மேட்ரிக்ஸ், ஏ இன்வெர்ஸ் நமக்கு தேவைப்படுது, பி இன்வெர்ஸ் தேவைப்படுது. ஓகே அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது 1 டிட்டர்மன் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. அதுக்கு வரும் டிட்டர்மன் ஏ கண்டுபிடிக்கணுமா, ஏ இருக்குதா, அது டிட்டர்மன் பண்ணா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ற, இதை மைனஸ் பண்ணா +2 வருது, நாட் ஈக்குவல் டு 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுனா நமக்கு என்ன வரும், கண்டிப்பா இன்வெர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே அடுத்த இதே பி இன்வெர்ஸ் 1 டிட்டர்மன் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் பி. அதே பி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 3 1s are 3, 1 minus 2s are -2, ஃபார்முலா மைனஸ் +2. அப்போ 3 + 2 5. நாட் ஈக்குவல் 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. தற்போது நமக்கு இன்வெர்ஸ் ஃபார்மேட் கண்டுபிடிக்கலாம். ஓகே அட்ஜாயின்ட் என்ன யூஸ் ஆகுது, அட்ஜாயின்ட் ஏவும் அட்ஜாயின்ட் பி யூஸ் ஆகுது ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அட்ஜாயின்ட் என்னென்ன பண்ணும், டயகனல் ஏ இருக்கிறத டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு சிம்பிளை சேஞ்சஸ் பண்ணணும். அதேனா அட்ஜாயின்ட் பின்னா இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கிறது சிம்பிளை சேஞ்சஸ் பண்ணா அட்ஜாயின்ட் பிஏ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ ஏ இன்வெர்ஸ் 1 டிட்டர்மின் ஏன்னா நமக்கு 2 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ வேல்யூஸ். ஓகே அது பி இன்வெர்ஸ் 1/5 டிட்டர்மின் பி என்ன கண்டோம் 5 இன்ட்டு அட்ஜாயின்ட் பி. ஓகே இப்போ எடுத்துனா நமக்கு இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா அப்போ x = 1/2 இன்ட்டு 0 1 -2 1. ஓகே இது ஃபுல்லான வரும் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இன்ட்டு சி. சிக்கு என்ன நமக்கு 1 1 2 2 இன்ட்டு என்ன நமக்கு பி இன்வெர்ஸ் 1/5 1 2 -1 3. ஓகே நெக்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம், 1 into 1 1, 2 5s are 10. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்றோம். 0 into 1 னா 0, 1 into 2 2, 0 into 1 னா 0, 1 into 2 2, -2 into 1 -2, 1 into 2 2. நெக்ஸ்ட் -2 into 1 -2, 1 into 2. ஓகேவா மல்டிப்ளை பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கும் நமக்கு. இப்போ என்ன இது 2 இது 2 இது ரெண்டு லெஸ் பண்ணா 0, இது ரெண்டு லெஸ் பண்ணா 0, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே இன்னைக்கு நான் அகைன் திரும்பி 2 மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. இது 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதே சேம் ப்ராசஸ் தான். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணு, அதே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூஸ். ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம். ஓகேவா அதே செகண்ட் எடுத்துட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட். ஓகேவா லெஸ் பண்ணா 0, 4 + 6 10 0 0. ஓகேவா இப்போ என்ன வரும், வெளில என்ன 1/10 இருக்குது. இந்த 1/10 ஒவ்வொரு வேலைக்கும் என்ன மல்டிப்ளிகேஷன் பண்றேன். இப்போ மல்டிப்ளை பண்ணா 0/10 0, 10/10 1, 0/10 0, 0/10 0. ஓகேவா அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ்னா நமக்கு 0 1 0 0. ஓகேவா அப்போ AX = B = C கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸ் என்ன ஃபைன் பண்ணிக்கிறோம் 0 1 0 0 இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்குது. ஓகேவா இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நமக்கு இதே நேரம் 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா 1 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.